எசேக்கியேல் 31:8 தேவனுடைய வனத்தில் உள்ள கேதுருக்கள் அதை மறைக்க கூடாது இருந்தது. இங்கே அசீரியனை ஒரு கேதுரு மரத்துக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் சொல்கிறார். அப்படி சொல்லும்போது அந்த அசிரிய பேரரசு, அது உலகினுடைய 7 பேரரசுகளில் ஒரு பேரரசு. அந்த அசீரிய பேரரசை ஒரு கேதுரு மரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லும் பொழுது அது உயரமா வளர்ந்தது. தேவனுடைய வனத்தில் உள்ள கேதுருக்கள் கூட அதை மறைக்கவில்லை. ஏதேன் தோட்டத்தில் உள்ள மரங்கள் கூட அதை மறைக்க முடியவில்லை. தேவனுடைய வனம் கீழ் வசனங்கள்ல அது ஏதேன் தோட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை நாட்டி, கர்த்தர் நமக்கு நீர் பாய்ச்சி, கர்த்தர் நம்மை வளர்க்கும் போது வேறு எந்த ஒரு மரமோ நம்மை மறைக்க முடியாது. யாரும் நம்மை மூடி வைக்க முடியாது, நம்மை தடுக்க முடியாது. நம்முடைய வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது. அவன் தடுத்துட்டான், இவன் தடுத்துட்டான், அவன் என்ன மறைச்சிட்டான் என்று சில நேரங்களில் நினைக்கிறோம், நாம் புலம்புகிறோம். தாவீதினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிடுங்க. ஒரு இளைஞனா தான் இருக்கான், வாலிபன் கூட சொல்ல முடியாது, இளைஞன் தான். ஆடு மேய்க்கிறான். அண்ணன்மாரெல்லாம் அரசாங்கத்துல இராணுவத்துல வேலை செய்யறாங்க. பலகாரம் கொண்டு போறான். போன இடத்துலதான் கோலியாத்தை சந்திக்கிறான். பெரிய பெரிய அண்ணன்மார் அங்க இருக்காங்க, வாட்ட சாட்டமான அண்ணன்மார் இருக்காங்க. அவர்களால தாவீத மறைக்க முடியவில்லை. அரசன், அந்த நாட்டிலேயே உயரமானவன் சவுல் ராஜா, தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று சொல்லுகிற அளவுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன், பெரிய வெற்றியை கண்டவன். சவுல் ஒன்றும் யுத்தத்துக்கு பயந்தவன் அல்ல. கடந்த காலத்திலே பெரிய வெற்றியை போர்க்களத்திலே கண்ட அனுபவங்கள் சவுல் அரசனுக்கு உண்டு. சவுலால தாவீதினுடைய வளர்ச்சியை தடுக்க முடியல, மறைக்க முடியல. அவன் உதவிதான் செய்யறான். இந்த இராணுவ உடை அணிஞ்சு போப்பா, அந்த ஆயுதங்களை எல்லாம் எடுத்துட்டு போ. முதல்ல வேண்டாம், நீ ரொம்ப சின்ன வயசு, உனக்கு ஒன்றும் பயிற்சி இல்லை அவன் என்று சொல்லி பார்க்கறான். நீ சின்ன பையன், உனக்கு பயிற்சி இல்லை, உனக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்லி பார்க்கறான். ஆனா அது தாவீதை தடுக்கவில்லை. பெரிய தீர்க்கதரிசி சாமுவேல், தாவீது காலத்துல அவன் அப்போதும் உயிர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறான். அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, மோசேக்கு சமமாக சில இடங்களில பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேயும் சாமுவேலும் ஜெபம் பண்ணா கூட நான் கேட்க மாட்டேன்னு ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு. அப்பேற்பட்ட தீர்க்கதரிசி அப்பொழுது உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், செயல்பட்டு கொண்டிருக்கிறான். சாமுவேல் தீர்க்கதரிசியால தாவீதை மறைக்க முடியவில்லை. சவுல் அரசனால தாவீதை தடுக்க முடியல, மறைக்க முடியல. தாவீது சின்ன பையன்தான், இளைஞன் தான், அனுபவம் இல்லாதவன் தான், பயிற்சி இல்லாதவன் தான். ஆனால் அவன் வளர்வதை, அவன் வெளிப்படுவதை யாராலையும் தடுக்க முடியல. சவுல் ராஜாவாலையும் தடுக்க முடியல, சாமுவேலாலையும் தடுக்க முடியல. நம்ம நினைக்கிறோம் நம்மை விட பெரியவங்க எல்லாம் இருக்காங்க, நம்மை விட அனுபவசாலி எல்லாம் இருக்காங்க, நம்மை விட ஜெயின்ஸ் எல்லாம் இருக்காங்க, நம்மலாம் ஒன்றும் பிரகாசிக்க முடியாது. இல்ல, நீங்க வயதில் குறைந்தவர்களா இருக்கலாம், அனுபவம் இல்லாதவர்களா இருக்கலாம். கர்த்தர் உங்களை பிரகாசிக்க வைக்கிறவர். எவ்வளவு பெரிய சூரியன் இருந்தாலும் ஒரு சின்ன விளக்கு ஒளி கொடுக்கத்தானே செய்கிறது. இவ்வளவு சூரிய வெளிச்சத்திலும் நான் இந்த ஒளிப்பதிவு கூடத்துல ஒரு விளக்கின் உதவியோடு தான் உட்கார்ந்திருக்கிறேன். அவ்வளவு பெரிய சூரியன் இந்த விளக்கை, வெளிச்சத்தை ஒன்றும் மறைக்க முடியவில்லையே. அது போலத்தான் கர்த்தர் உன்னை ஒரு சின்ன விளக்காக பயன்படுத்தலாம். ஒரு பெரிய சூரியன் உன்னுடைய வெளிச்சத்தை மறைத்து விட முடியாது. அவ்வளோ பெரியவங்களா இருக்காங்க, இவ்வளோ பெரியவங்களா இருக்காங்க, இவ்வளோ அனுபவசாலிலாம் இருக்கிறாங்க, நம்மெல்லாம் பிரகாசிக்க முடியாது என்று நினைக்காதே. யாரும் உன்னை மறைக்க முடியாது, யாரும் உன்னை தடுக்க முடியாது. கர்த்தர் உன்னை வளர செய்வார் என்றால், கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார் என்றால் யாரும் அதற்கு குறுக்கே வர முடியாது. ஆமென்.